தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி, ஐஏஎஸ் அதிகாரிகளை மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கிறது. சுற்றுலா வளர்ச்சி மற்றும் கலாச்சாரத்துறை செயலாளராக சொர்ணா ஐஏஎஸ் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதேபோல வருவாய்த்துறை செயலாளராக முருகானந்தம் ஐஏஎஸ் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். ஐஏஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதன்படி டாஸ்மாக் மேலாண் இயக்குநராக நந்தகுமார் ஐஏஎஸ் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். நந்தினி, ஐஏஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். எந்தெந்த அதிகாரிகள் எந்த துறைக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள்? வணக்கம். ஐஏஎஸ் அதிகாரிகள் பணியிடம் மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. நிர்வாக காரணங்களுக்காக அவ்வப்போது ஐஏஎஸ் அதிகாரிகள் பணியிடம் மாற்றம் செய்யப்படுவது வழக்கம். அந்த வகையில்தான் தமிழ்நாடு அரசாக புதிய அரசு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நிலையில் நிர்வாக காரணங்களுக்காக 4 ஐஏஎஸ் அதிகாரிகளை பணியிடம் மாற்றம் செய்து முதற்கட்டமாக அதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக முருகானந்தம் ஐஏஎஸ்ஐ பொறுத்தவரையில் விடுமுறையில் இருந்த நிலையில் தற்போது பணிக்கு திரும்பியிருக்கக்கூடிய நிலையில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே சென்னை மெட்ரோ ரயிலின் நிர்வாக இயக்குநராக இருக்கக்கூடிய சித்திக் ஐஏஎஸ்ஐ பொறுத்தவரையில் தற்போது நிதித்துறை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதே போன்று ஸ்வர்ணா ஐஏஎஸ்ஐ பொறுத்தவரையில் சுற்றுலா பண்பாடு மற்றும் கலாச்சாரத்துறை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று நந்தகுமார் ஐஏஎஸ்ஐ பொறுத்தவரையில் டாஸ்மாக் நிர்வாக இயக்குநராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். அதன்படிதான் 4 ஐஏஎஸ் அதிகாரிகள் மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசின் தரப்பில் உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. முருகானந்தம் ஐஏஎஸ்ஐ பொறுத்தவரையில் திமுக ஆட்சி காலத்தில் தலைமைச் செயலாளராக பதவி வகித்து வந்தார். அதன் தொடர்ச்சியாக தேர்தல் சமயத்தில் அவர் பணியிலிருந்து மாற்றப்பட்ட நிலையில் விடுமுறையில் இருந்து தற்போது மீண்டும் பணிக்கு திரும்பியிருக்கிறார். இந்த நிலையில்தான் அவரை தற்போது வருவாய் நிர்வாகம் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை செயலாளராகவும், சித்திக் ஐஏஎஸ் நிதித்துறை செயலாளராகவும், ஸ்வர்ணா ஐஏஎஸ் சுற்றுலா பண்பாடு மற்றும் கலாச்சாரத்துறை செயலாளராகவும், அதே போன்று நந்தகுமார் ஐஏஎஸ்ஐ பொறுத்தவரையில் டாஸ்மாக் மேலாண் இயக்குநராகவும் நியமனம் செய்து தமிழ்நாடு அரசின் தரப்பில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி நந்தினி. The Chennai Silks in Mega Summer Sale.